எல்லோரும் காப்பாற்றப்படுவீர்கள். ஆண்டவரே, எனக்கு கப்பல் எல்லாம் செய்ய தெரியாது. கவலைப்படாதே நோவா, நான் உனக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருகிறேன். அதை மட்டும் செய். சரி ஆண்டவரே, உம் வார்த்தைப்படி செய்கின்றேன். நீ எனக்காக இன்னொரு காரியமும் செய்ய வேண்டும். போய் மக்களிடம் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார் என்று சொல். நோவா மக்களிடம் போய் சொல்கிறார். நோவா, நீ என்ன ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய்? நான் பேழை செய்து கொண்டிருக்கிறேன். பேழை என்றால் என்ன? பேழை என்றால் பெரிய கப்பல். வெள்ளத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்ற செய்து கொண்டிருக்கிறேன். வெள்ளமா? ஆமாம், என் ஆண்டவர் என்னை சந்தித்து நான் ரொம்ப கோபமாக இருக்கிறேன். 40 நாள் இடைவிடாமல் மழை பொழிய செய்ய போகிறேன். 40 நாளிலே பூமி வெள்ளக்காடாக மாறப்போகிறதாம். பூமியிலே வாழ்கின்ற அனைவரும் மரித்து போவார்களாம். நீங்கள் அனைவரும் உங்கள் பாவ வழியை விட்டு திருந்தினால் ஆண்டவர் ஒருவேளை தடுத்து நிறுத்துவார். நீங்கள் அனைவரும் பாவத்தை விட்டு திருந்தி ஆண்டவரிடப்பீர்களா? நோவா, நீ என்ன பைத்தியமா? மழை வரும் அழிந்து விடுவோம் என்கிறாய். உனக்கு பைத்தியம் தான் பிடித்து விட்டது. நோவா, போய் உன் வேலையை ஒழுங்கா கவனி. மன்னிப்பு நண்பனே, நான் என் ஆண்டவர் சொன்ன கொள்கிறேன். நீ போய் வாருங்கள். நண்பர்கள் சிரித்துவிட்டே சென்று விட்டனர். நோவா பேழையை கட்டி முடித்து விட்டான். மிருகங்களுக்கு தேவையான உணவுகளையும் எடுத்து வைத்து விட்டான். அடுத்து எல்லா மிருகங்களையும் கூட்டிக் கொண்டு வந்தான். நோவா மிருகங்களையும் கூட்டிக் கொண்டு வந்து பேழைக்குள் ஏற்றிவிட்டான். மீண்டும் அனைத்து மக்களையும் அழைத்து பேழைக்குள் ஏறுங்கள். நோவாவே, நீ ஏதோ கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நம் ஊரில் வெள்ளமாது மழையாது. ஆனால் அப்பொழுது மக்கள் நாங்கள் மனம் மாற மாட்டோம், பாவத்தில் தான் இருப்போம் என்றார்கள். முழு பேழையும் கட்டி முடித்து விட்டார்கள். மிருக உயிரினங்களையும் பேழைக்குள் ஏற்றிவிட்டார்கள். நோவா, உன் குடும்பத்தாரையும் பேழைக்குள் அழைத்து கொண்டு வா. உள்ளே வந்தவுடன் ஆண்டவர் கதவை மூடிவிட்டார். கதவு மூடிய பின் மழை பொழிய ஆரம்பித்தது. எப்போதும் காணாத கொடிய மழை. மக்கள் அனைவரும் பயந்து வீட்டுக்குள் அடங்கினர். பேழையும் வெள்ளத்தில் மிதக்க ஆரம்பித்தது. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் மற்றும் மிருக உயிர்களும் பத்திரமாக பேழைக்குள் இருந்தார்கள். அநேக நாட்களுக்கு பிறகு நோவா, வெள்ளம் முழுவதும் வற்றி போய்விட்டது. நீயும் உன் குடும்பமும் மிருக உயிர்களும் இனி இந்த பூமியில் வாழலாம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான பேழையை உருவாக்கி எங்களை பாதுகாத்தவர் நீரே. நானும் என் குடும்பமும் உம்மை எப்பொழுதும் மறவாமல் உம்மை நாள்தோறும் துதிப்போம். நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வோம் ஆண்டவரே. நோவாவே, நீ ஒரு நீதிமானா? இன்று உன்னுடன் நான் ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன். இனி நான் இந்த உலகத்தை தண்ணீரால் அழிக்க மாட்டேன்.
அடையாளமாக ஆண்டவர்